வெல்கம் டு மை சேனல். பொங்கல் அன்னைக்கு என்ன லன்ச் பண்ணேன்றதை கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இதுக்கு நாட்டுக்காய் 5 வகையான காய் சாம்பாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மொச்சப்பயிறு, சக்கரை பூசணிக்காய், 4 அவரைக்காய், ஒரு முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பிடி கருவேப்பிலை. கத்திரிக்காயை 4 கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது கலர் கருக்காமல் இருக்கிறதுக்காக. புளி ரசத்துக்காக ஊற வச்சுருக்கேன். இதில் பாதி அளவு புளி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு சாம்பாருக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறேன். 4 கையளவுக்கு துவரம் பருப்பு சேர்க்குறேன். நல்லா அலசிட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் முழு ஜீரகம் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக அது கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ப்ரெஷர் குக் பண்ணும்போது தக்காளி ரொம்ப ஈஸியாக ஸ்மாஷ் ஆகி வந்துடும். சாம்பாரில் தக்காளி ரொம்ப முழுசாக இருக்காது. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். பருப்பு வேகிற டைமில் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 ஸ்பூன் முழு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 5 வெள்ளைப்பூடு தோலோட அலசிட்டு அதையுமே நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கையால் பிசைஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது பருப்பு ரெடியாகி சாம்பார் பண்ணுறதுக்குள்ளே அது ரசம் நல்லா ஊறியிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. பெருங்காயத்தூள். ரசத்துக்கு எல்லாம் கூட்டி வச்சுட்டு நான் ஓரமாக வச்சுட்டு போகிறேன். அது ஊறிட்டுருக்கட்டும். அந்த மீன் டைமில் சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சோன்னா அந்த முழுசாக இருக்க பருப்புமே நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துடும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கத்திரிக்காய் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சாம்பார் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கத்திரிக்காய் சேர்த்து நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் அன்றைக்கி ரொம்ப குயிக்காக லன்ச் பண்ணிவிட்டு அடுத்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு தாட்டில் ரொம்ப வேகமாக பண்ணதில் 1 or 2 திங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி. இதுக்குமே 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக மூடி போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதிலே காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துட்டு அந்த புளி தண்ணி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சால்ட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் சேர்க்க மறந்துட்டேன் இல்லையா? ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் கத்திரிக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணலை. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். சாம்பாரில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா வாசத்துக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் லஞ்சுக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே நான் சமைச்சிருக்கேன். ஸோ சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக புளிப்பு டேஸ்ட் லைட்டாக அதிகமாக இருந்தால் கேஷவுக்கு பிடிக்கும்.
வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு 2 வாழைக்காயை ஹாஃபாக கட் பண்ணி தோல் கருக்கிற அளவுக்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்திருக்கேன். ஒரு சிலர் கையால் பிசைஞ்சு விட்டு புட்டு மாதிரி செய்வாங்க. ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மஸ்டர்ட் சீட்ஸ், 2 வரமிளகாய், ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்க போகிறேன். 4 பூண்டு தோலோடு நல்லா அலசிட்டு தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். அது கூட வாழைக்காயும் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மூணு கை தண்ணி தெளித்து விட்டு நம்ம குக் பண்ணுறப்போ வாழைக்காய் கொஞ்சம் சாஃப்டாகும். இது தேவையில்லைன்னா டைரெக்டாக எண்ணெயிலையுமே வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். புட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிளறிட்டு இறக்கணுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நிறையா தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சோம்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். முக்கால்வாசி வெங்காயம் வதங்கினதும் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற 4 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஈஸியாக வேகும், எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா உள்ள வரைக்கும் கிழங்கு நல்லா வேகும். மசாலாவுமே எல்லாம் டார்க் ப்ரௌன் ஆகி கிழங்கு நல்லா சுருங்கி வெந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2-3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரசத்தண்ணியும் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது ஆக்சுவலாக முன்னாடியே சேர்த்துருக்கணும், பட் எனக்கு லேட்டாக தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சைடில் வந்து நுரை கட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்லா சைடில் நுரை கட்டி நடுவுலேயே வந்து நுரை பொங்கி வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.